மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் நம்மோடு இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு ஷியாம். ராஜினாமா செய்ய ஆலோசனையில ஈடுபட்டிருக்காரா ஆர்.என். ரவி? அப்படியெல்லாம் ஒன்று நடக்குமா? இதுக்கு முன்பே இது போல நிறைய விஷயங்கள்ல ஆளுநருக்கு இது போல கண்டனங்கள் வலுத்தது. இப்ப அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் பதவி பிரமாணம் செய்து வைக்கணும், இல்லைன்னா ராஜினாமா தானா? நீங்க சொல்வது சரிதான். ரெண்டு ஆப்ஷன் தான். ஏனென்றால் இதே மாதிரியான ஒரு விஷயம் 2001 நடந்தது. அது ஜெயலலிதா அவர்கள் எம்எல்ஏ ஆவதற்கான தகுதி இழந்து விட்டார். 4 இடங்களிலே வேட்புமனு ரிஜெக்டட். ஆனாலும் அதிமுக வெற்றிக்கு பிறகு அதிமுக எம்எல்ஏக்கள் அவரை முதல்வராக தேர்ந்தெடுத்தார்கள். அப்போது ஆளுநர் ஃபாத்திமா பிவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அது தவறு என்று பேராசிரியர் அன்பழகன் உச்சநீதிமன்றம் போனார். உச்சநீதிமன்றம் ஆளுநரை கடுமையாக கண்டித்தது. அதாவது இதுல எம்எல்ஏ என்பதுதான் கேள்வி. பொன்முடி அவர்கள் எம்எல்ஏவாக நீடிக்கிறார். ஜெயலலிதா அவர்கள் எம்எல்ஏ ஆக தகுதி இழந்து விட்டார். இந்த இடத்துல பதவி பிரமாணம் எம்எல்ஏவாக இருந்தால் பதவி பிரமாணம் செய்து வைப்பது என்பது கண்டிப்பாக சட்டப்படி சாத்தியம். எம்எல்ஏவாக தகுதி இழந்தால் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்க கூடாது. கடைசியிலே ஆளுநர் ஃபாத்திமா பிவி ராஜினாமா செய்ய நேரிட்டது. உச்சநீதிமன்றத்துக்கு கண்டனத்துக்கு உள்ளானதால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் கடுமையான கண்டனம் தெரிவிக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி என்றால் பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் போனால் ராஜினாமா செய்வதை தவிர வேறு வழி இல்லை. ஒருவேளை அது ரவி அவர்களுக்கு நல்லது என்பதுதான் என் கருத்து. அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்க மறுப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்படின்னா அவர் ராஜினாமா செய்யலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரா, இல்லைன்னா ஆளுநர் தரப்பிலிருந்து உச்சநீதிமன்றத்திற்கு கொடுப்பதற்கு ஸ்ட்ராங்கான பதில் இதற்கு மேலே இருக்குமா? நேற்றே ஆளுநர் தரப்புல வழக்கறிஞர் ஸ்ட்ராங்கான வாதத்தை முன் வைக்கல. உச்சநீதிமன்றம் தான் கடுமையான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. இப்ப என்ன நடக்கும்னு நம்ம யூகிக்கலாம்? ஆளுநர் தரப்பிலிருந்து பதிலே வைக்க முடியாது. என்ன காரணம்னா, ஒரு வழக்கு, ஒரு விசாரணை, இதுல கன்விக்ஷன்ங்கிறது முதல் ஸ்டேஜ். அதாவது குற்றவாளி என்பதை நீதிமன்றம் ஊர்ஜிதப்படுத்தி விட்டு அதற்கு பிறகு சென்டென்சிங் என்கிற தண்டனைக்கு போகும். தண்டனை பல ரகம். ஆனால் குற்றவாளி என்று ஊர்ஜிதப்படுத்துவது ஒரே ஒரு விஷயம் தான். கன்விக்ஷன் இஸ் சிங்கிள் ஸ்டேஜ். அப்படி என்றால் அந்த கன்விக்ஷனுக்கு ஸ்டே கிடைக்கும் போது அவர் கன்விக்டட் பர்சன் இல்ல. அதாவது அந்த கன்விக்ஷன்ங்கிற அந்த நிலைப்பாடு மாறுது. அதனாலதான் அவர் எம்எல்ஏ ஆகிறாரு. மீண்டும் அவருக்கு காலியாக இருப்பதாக சட்டமன்ற செயலகத்தால் அறிவிக்கப்பட்ட திருக்கோவிலூர் தொகுதி மீண்டும் ஒரு முறை காலி இல்லை என்று அறிவிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்தின் ஒப்புதல் பெற்று எம்எல்ஏவாக தொடர்கிறார். எம்எல்ஏவாக தொடரும் போது முதலமைச்சர் பரிந்துரை என்ன சொல்கிறாரோ அதை செய்தே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தம் ஆளுநருக்கு இருக்கிறது. ஆளுநர் இதிலே சுயமாக முடிவெடுக்க முடியாது. அவர் அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டவர். அப்படி இருக்கும்போது ஒரே ஆப்ஷன் தான், அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டியது. அது கௌரவ பிரச்சனை நினைச்சாருன்னா ராஜினாமா பண்ண வேண்டியதுதான். அதை தாண்டி வேற வழி இல்லை. ஒரு வகையில இது பிளஸிங் இன் டிஸ்கைஸ் தாங்க. இந்த ஆளுநரை வச்சுட்டு தமிழ்நாட்டில் நிர்வாகம் நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே வராரு. அது அவர் தெரிவிக்கிற கருத்துக்கள் எல்லாமே ஏகத்தாராக இருக்கு. அவர் சமூக நீதிக்கு எதிரானவர், திராவிட இயக்கத்துக்கு எதிரானவர், அவர் சனாதன கொள்கையில் ஊறி போனவர், ஐயா வைகுண்டரை இப்படி சொல்றாரு, வள்ளலார் இப்படி சொல்றாரு. இப்படி இவர் சுத்தமாக இவர் ஒரு ஆளுநராக இருப்பதற்கே தகுதியற்றவர் என்பதுதான் என் கருத்து. காரணம், நானும் எத்தனையோ ஆளுநர்களோடு பழகி இருக்கிறேன். ஆளுநர் என்பவர் மாண்பை காப்பாற்ற வேண்டியவர். எமினன்ட் பர்சன் தான் கவர்னர். அப்படின்னா எமினன்ஸ்னா என்ன? மாண்பு. அந்த மாண்பை அது சட்டப்படி எழுதப்படாத மாண்புகளும் அதுல இருக்கு. எல்லா மாண்புகளும் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இட் இஸ் எக்ஸ்பெக்டட். ஒரு பத்திரிகையாளர்னா என்கிட்ட சில விஷயங்களை எதிர்பார்க்கறாங்க. அதெல்லாம் சட்டத்துல எல்லாம் கிடையாது. நான் அதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். அது மூத்த பத்திரிகையாளர் இருக்கும்போது பொறுப்பு ஜாஸ்தி. அப்ப ஆளுநருக்கு அப்படியான ஒரு பொறுப்பு இருக்குல்ல, கான்ஸ்டிடியூஷனை தாண்டிய பொறுப்புகளே இருக்கு. அதை அவர் மறுக்கிறாரு. அப்புறம் அவர் சொந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாரு. சொந்த கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு பதவியில் இருக்கும்போது அது எப்படி சொல்ல முடியும்? அவர் இந்த மாநிலத்தின் கௌரவ தலைவர். அந்த கௌரவத்தை அவர் காப்பாற்றிக்கொள்ள தவறுகிறார். அப்போ மக்களும் அதை இருக்கிறாங்க. ஒரு கடுமையான விமர்சனங்கள் எழுகின்றன. இது அந்த பதவிக்கு நல்லதல்ல. அப்படியான சூழ்நிலையில் இன்றைக்கு அவர் ராஜினாமா செய்து விடுவார் என்பது என் கருத்து. இல்லையால் உச்சநீதிமன்றத்துக்கு பணிந்து பதவி பிரமாணம் செய்து விட்டார். நன்றி திரு ஷியாம், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.